ஒரு பெரிய ஒரு நாகத்தோடைய 5 தலை நாகத்தோடைய ஒரு புடைப்பு சிற்பத்தை வந்து செதுக்கியிருக்காங்க. இதுதான் நமக்கு வழிங்க, குகைக்கு போகக்கூடிய வழி. ஒரு பெரிய ஒரு பாறை, இந்த பாறைக்கு கீழே இயற்கையா அமைஞ்ச ஒரு குகை பகுதிங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க வழி. நம்ம வந்துட்டோம், குகை பகுதி நம்ம பார்க்க முடியுது. இது பிடிச்சி ஏறதுக்கு நல்லா தான் இருக்கு. இருட்டா இருக்கு, லைட் இல்லாமல் உள்ள போக முடியாது. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் பார்க்கலாம், எப்படி இருக்கு பாருங்க இந்த குகை. இங்கேருந்து நமக்கு அந்த குகை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலை இடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உண்மையாகவே ஒரு மனம் வீசுதுங்க. கொங்கண சித்தர் தவம் செஞ்ச ஒரு குகைக்குள்ள அவர் வழிபட்ட ஒரு சிவலிங்கம் சொல்லப்படுது. திரும்பி இந்த மாதிரி இறங்கணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கு பாருங்க. கொஞ்சம் சிரமம் தாங்க இறங்குறதும் சரி ஏறதும் சரி. இன்னைக்கு நம்ம கொங்கண சித்தர் தவம் செஞ்சதா சொல்லக்கூடிய ஒரு குகைக்கு வந்திருக்கோம். நமக்கு பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த குகையில தான் அவர் தவம் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே இன்னொரு குகை இருக்கு. அது வந்து ரொம்ப பெரிய குகைங்க. உள்ள போவோம், படுத்துக்கிட்டு தான் போனோம். அந்த மாதிரியான ஒரு குகை. அந்த இடத்துல தவம் பண்ணியிருக்காரு. இந்த 2 இடங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காணொலி முழுசா பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர். நான் CJ. இன்னைக்கு நம்ம கொங்கண சித்தர் தவம் செஞ்சதா சொல்லக்கூடிய ஒரு மலைக்கு தாங்க நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சேலத்துலேருந்து போயிட்டு இருக்கோம். சங்ககிரிக்கு பக்கத்தில் தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி நம்ம கூட யார் யாரும் வராங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து மோகனுங்க, இவர் வந்து பரத்துங்க, இவர் வந்து விக்கி, இவர் வந்து குகன். வந்து நமக்கு லைட்டாக மழை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. முன்னாடி பார்க்கலாம், மழை தூரல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம போகிறதுக்குள்ள. சங்ககிரிக்கு முன்னாடி வந்து ரூட் கட் ஆகும். இந்த கொங்கண சித்தருக்கு வந்து குகைக்கு போகக்கூடிய வழி வந்து கட் ஆகும். அங்கேருந்து நம்ம எப்படி போகிறோன்றதை தெளிவாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து சங்ககிரிலேருந்து வர வழிங்க இது. இங்கேருந்து நம்ம அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம சங்ககிரிலேருந்து கட் பண்ணோம்னா நமக்கு வழி வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க. வில்லேஜில் போகிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் நம்ம பார்க்கலாங்க, மலைகள் எல்லாம் நல்லா செழிப்பாக இருக்குங்க. மரம் செடி எல்லாமே நம்ம பக்கம் ஃபுல்லாக காஞ்சி போய் இருக்குது. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு கட்டு எடுக்க சொல்லுதுங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மண் ரோடு தான் இருக்குது. இங்கே ஏதோ ஒரு கோவில் இருக்குது நமக்கு. இங்கேருந்து நமக்கு ஃபுல்லாக ஆஃப் ரோடு போல் தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 600 மீட்டர்ஸ் காட்டுது நமக்கு கூகுள் மேப்பு. முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா ஒரு பெரிய மலை, அந்த மலை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஏதோ தென்னந்தோப்பு போயிட்டு இருக்கிற வழி. நான் விக்கி கரெக்டாக போயிட்டு இருக்கோமா? கூகுளில் போயிட்டு பார்த்தா போயிட்டு ஃபுல்லாக நமக்கு தென்னந்தோப்பு தாங்க. ரொம்ப இதுவாக இருக்குது. எங்கேயாச்சும் கேட்டுக்கலாமா? ஆனால் இங்கே கொங்கண சித்தர் அது அதுலயே ரோட்ல போங்கப்பா. கோயில்கிட்ட போயிட்டு போக சொல்றீங்களா, இப்படியே போக சொல்றீங்களா? சரி, இங்க வந்துட்டீங்க, இதுலயே போங்க. இல்ல வழி இருக்குங்களா? இதுலயே போய் இந்த ரோடு அங்க தார் ரோட்லயே ஜாயிண்ட் ஆகுது. கோயிலுக்கு போற ரோட்லயே ஜாயிண்ட் ஆகுது. சரிங்க. அவத்துல போய் கிழக்க போயிடாதீங்க. சரி, நேரம் மேக்க போங்க. இப்போ நமக்கு முன்னாடி வந்து ஒரு மண் ரோடு இன்னைக்கு போகுதுங்க. அந்த வழியில தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். இந்த இடம்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க. கிராமம் வந்து ரொம்ப பசுமையா இருக்கு. இந்த வெயிலுக்கு நம்ம வந்து ஏப்ரல் வந்திருக்கோம். வழி மாறி வந்துட்டாங்க. ரோடெல்லாம் பாருங்க, ஃபுல் ஆஃப் ரோடு. வண்டி ரொம்ப கஷ்டப்படுது, போக கீழே படுது. அவ்வளோதான், வந்துட்டோம் நம்ம. இதுதான் நம்மளோட லொக்கேஷனு. முன்னாடி இங்கே ஒரு வண்டி வந்திருக்கு. குரங்கு நிறைய இருக்குங்க இங்கே. அதுக்கு சொல்ல முடியாது, ஸ்க்ராட்ச் பண்ண கூட போகிறேன். கீழே நாய் ஒன்று இருக்குது, மேலே குரங்கு ஒன்று இருக்குது. இந்த வழியை தான் வந்தோம். நம்ம வண்டி வந்து இங்கே பார்க் பண்ணியாச்சு. பார்க்கிங் இடம் இருக்குது. இங்கேருந்து நம்ம இந்த மலைக்கு மேலே இப்படி ஏறி போகணும். நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துக்கு வரதுக்கு தார் ரோட்லேருந்து ரைட்டு கட் பண்ணியிருப்போம். அதாவது மண் ரோடு வந்திருப்பாங்க, ஒரு கோவில் நான் காட்டியிருப்பேன். அங்கேருந்து நம்ம தார் ரோட்லேயே வந்திருக்கணும். நம்ம அங்கே ரைட் எடுத்தனால தான் ரொம்ப சுத்த விட்டுச்சு. ரோடு சுத்தமாக சரியில்லை. யாராச்சும் வரீங்கன்னா அந்த தார் ரோட்லேயே அவங்க கூகுள் மேப் நம்பி வராதிங்க. பக்கத்தில் எங்கேயாச்சும் கேட்டுக்குங்க. இதான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. நமக்கு அம்புக்குறி வந்து போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், இங்கே வந்து ஒரு நாகத்தோடைய ஒரு வடிவத்தை வந்து பாறையில் செதுக்கியிருப்பாங்க. மலை ஏறக்கூடிய ஆரம்ப பகுதியில் நம்ம பார்க்கலாங்க. பாறையிலேயே வந்து நாகத்தோடைய ஒரு புடைப்பு சிற்பம் வந்து செதுக்கியிருப்பாங்க. ரொம்ப நீளமாக இருக்குங்க. பாருங்க, அதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 5 தலை நாகங்க. அப்படியே இந்த பாறையில் புடைப்பு சிற்பமாக வந்து செதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு 40-50 அடி இருக்கும். ஒரு பெரிய ஒரு நாகத்தோடைய 5 தலை நாகத்தோடைய ஒரு புடைப்பு சிற்பத்தை வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துல நிறைய குரங்குகள் இருக்குங்க. வரீங்கன்னா பையெல்லாம் பார்த்துக்கணும் போல இருக்குது. இதுதான் நமக்கு வழிங்க, குகைக்கு போகக்கூடிய வழி. போகிற இடத்துல நிறைய இடத்துல நமக்கு ஏரோ மார்க்ஸ் வந்து போட்டிருக்காங்க. கீழே தெரியுங்களா, இந்த மாதிரி ஏரோ மார்க்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஒரு சின்ன மலை இருந்தால் நம்ம கேள்விப்பட்டோம். ரொம்ப ஹைட்டெல்லாம் கிடையாது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்க்கலாம். மொத்தமே டீப்பாக ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. வழி பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாறை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இப்படியே தான் போகணும். அந்த இடத்துல குகை இருக்குது. அது வந்து முதல் குகை. அங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கோம். டயர் பஞ்சர் ஆன மாதிரி உட்காந்துட்டு இருக்கோம். ஏந்திரா கொஞ்சம் தூரம் தான். அங்கேருந்து
வந்தோன்னா இது இங்கேயே நம்ம பார்க்கலாம். இது வந்து முதல் குகை. இங்கேருந்து நம்ம மேலே போகணுங்க. மேலே போனோன்னா இரண்டாவது ஒரு குகை இருக்குங்க. இந்த 2 இடங்களில் தான் கொங்கண சித்தர் வந்து தவம் செஞ்சதாக சொல்லப்படுது. அந்த குகை ரொம்ப பெருசு. சுற்றி பார்க்கலாம். ஒரு பெரிய ஒரு பாறை. இந்த பாறைக்கு கீழே இயற்கையாக அமைஞ்ச ஒரு குகை பகுதிங்க. இந்த குகைக்குள்ளே நிறைய சிலைகளை நம்ம பார்க்கலாங்க. நம்ம ஆரம்பத்திலே பார்க்கலாம். இங்கே வந்து விநாயகருடைய ஒரு சிலை இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து முருகருடைய ஒரு சிலை இருக்குங்க. வள்ளி தேவனையோட நமக்கு காட்சியளிக்கிறாரு. முன்னாடியே அவருடைய வாகனமான மயிலையும் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இதுதான் கொங்கண சித்தருடைய ஒரு உருவ சிலை வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பாறையில் பார்க்கலாம். நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு சில செதுக்கியிருக்காங்க பாறையில். ஒரு புடைப்பு சிற்பம் போல் ஒரு வடிவங்களை வித்தியாசமாக இருக்குது. ஒரு சக்கரம் மாதிரி இருக்குது. இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு குகை மாதிரி இருக்குது. பக்கத்திலே இங்கே இன்னொரு குகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. இங்கே ஒரு சன்னதி இருக்குது, ஆனால் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இது என்னென்னு தெரில, எம்டியாக தான் இருக்குங்க. உள்ள எதுவும் சிலைகள் இல்லை. சின்னதாக ஒரு அறை போல் பயன்படுத்துகிறாங்க போல். ஒரு பீரோ எல்லாம் பார்க்க முடியும் நம்மளால். இதுவும் ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி இருக்குது. அதே போல் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இங்கே மேலேயும் ஒரு சிலை வந்து வச்சுருக்காங்க. ஒரு அம்மன் சிலை போல் இருக்குது. பெரிய அளவிலான ஒரு பாறைங்க. பாறை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ரொம்ப பெரிய பாறை. இந்த பாறைக்கு கீழே தான் நமக்கு வந்து இந்த குகை போல் ஒரு அமைப்பு இருக்குது. 18 சித்தர்களில் ஒரு முக்கியமான ஒரு சித்தர் தான் இந்த கொங்கண சித்தருங்க. அவர் வந்து இந்த இடத்துல வந்து பல வருடங்கள் வந்து தவம் செஞ்சதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட வந்து 800 வருடங்களுக்கு மேலே வந்து கொங்கண சித்தர் வந்து வாழ்ந்ததாக நமக்கு வந்து தகவல் வந்து தெரியுதுங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து குகை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், டீப்பாக இருக்கும். அங்கேயும் இவர் வந்து தவம் செஞ்சதாக சொல்லப்படுது. இந்த 2 இடங்களுமே வந்து கொங்கண சித்தர் வந்து தவம் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா போகருடைய ஒரு சீடருங்க. போகருடைய சீடராக இருக்கக்கூடியவர் தான் இந்த கொங்கண சித்தர். கொங்கண சித்தர்னு சொல்லி ஒரு பேர் வருதுன்னா கேரளாவில் கொங்கு நாட்டில் வந்து இவர் பிறக்கிறாருங்க. அதனால வந்து கொங்கண சித்தர்னு சொல்லி போகர் வச்ச பேர் தான் வந்து போகர் 7000 அந்த பாடலில் நம்ம வந்து குறிப்புகள் இருக்குது. நம்ம அதிலே பார்க்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம மேலே ஒரு குகை இருக்குங்க. அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் தூரம் நம்ம ஏறி போகணும், ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போது நேரம் வந்தோன்னா இந்த பெரிய குகை இருக்கு இல்லைங்களா, இந்த குகைக்கு பக்கத்திலே தான் நம்ம இங்கே ஏரோ மார்க்ஸ் இருக்கும். ஏரோ மார்க்ஸ் பார்த்து தான் நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்கும். மிஸ் பண்ணானா ரொம்ப கஷ்டம். இது டீப்பாக இருக்கும் ஃபாரஸ்ட்டு. நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது உள்ளேருந்து வந்ததுமே இப்படியே கட் பண்ணி இப்படியே போக வேண்டியதுதாங்க. ஏரோ மார்க்கு நிறைய இடத்துல இருக்குங்க. ஏரோ மார்க் பார்த்துட்டே போனால் போதும். நிறைய இடத்துல ஓம் நமச்சிவாய்னு எழுதி வச்சுருக்காங்க. ஏன்னா மேலே நம்ம போகிறோம் இல்லைங்களா, அந்த குகையில் வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. ஒரு சிவன் குகைக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். அது இன்றைக்கி ஒரு வழிபாடு தலமாக இருக்குது. முக்கியமான ஒரு வழிபாடு தலமாக இருக்குது. இந்த ஏரோ மார்க்கு இப்படி போட்டு இருக்கு. பார்த்தீங்களா? பார்த்தேண்ணா. கோயிலுக்கு பின்னாடி இருந்து வருது அது. ஆமாம், இதுதான் முன்னாடி இருந்து வருது. முன்னாடி இருந்து வர வழிங்களா? இப்படியும் ஒரு வழி வருதுங்களாங்க மேலேருந்து. இப்படியும் ஒரு நீங்கள் இப்படி வந்தீங்களா? இது நல்லா இருக்குங்களா வழி? இப்போ மேலே போகிறதுக்கு சரி. இந்த 2 பாறைக்கு இடையில தான் வழி போகுது இங்கேருந்து. அவர் வந்து வேறு ஏதோ வழியிலேருந்து ஏறி வந்தாருங்களா? அப்புறம் கேட்டேன். ஒரே வழி தான் இருக்குது மேலே வர, அது வேறு வழி. ஃபாரஸ்ட்டு டீப்பாக இருக்குங்க. என்னென்னா செருப்பு போடாமல் வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து ஏரோ மார்க்கும் இல்லை. இந்த இடம் பாருங்கள், ஃபுல்லாக மரஞ்செடிகள் தான். ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஆனால் அந்த கல்லுங்க மேலே ஏறி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயில் டைமில் வந்திருக்கோம். இங்கேருந்து பார்க்கலாம் வழி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மரஞ்செடிகளுக்கு இடையே நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வழி. நம்ம வந்துவிட்டோம். குகை பகுதி நம்ம பார்க்க முடியுது. ஏரோ மார்க் மட்டும் மிஸ் பண்ணாமல் வாங்க. கிட்ட தான் இருக்குது இடம் என்னவோ கிட்ட தாங்க, கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. என்னென்னா ஏரோ மார்க் மிஸ் பண்ணிட்டேன்னா அங்கே சுற்றுற மாதிரி இருக்கும். பெரிய மலைலாம் இல்லை, சின்ன மலை தான். இது பிடிச்சி ஏறத்துக்கு நல்லா தான் இருக்குது. நல்லா நைஸாக இருக்குது. நிறைய பேர் வருவாங்க போல இருக்குது. பிடிச்சி இந்த மரம் கிளைகள் வந்து நைஸாக இருக்குது. அதான் வந்துட்டோம், நம்ம குகைக்கு வந்துட்டோம். இந்த மரங்களை பிடிச்சி தான் யாரும், இந்த மரம் இல்லைன்னா உள்ளே வர முடியாது. இங்கேருந்து நம்ம உள்ளே போகணும். நான் காட்டுறேன். உள்ளே கொஞ்சம் தூரம் டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். நம்ம குகையோடைய முன்பகுதி பார்க்கலாங்க, எப்படி இருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து குகை வந்து உள்ளே போகுது. இதுக்குள்ளே தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அது முன்னாடி நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே ஒரு சின்னதாக ஒரு சிவலிங்கம் இருக்குது.
ரொம்ப அழகாக இருக்குங்க. இதுவும் ஒரு சின்னதாக ஒரு குகை மாதிரி தான் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேக்கடாக இருக்குங்க. நம்ம கீழே ஏறி வந்து அது ஒன்று நமக்கு வேறு வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பகுதி கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது, இருட்டாக இருக்குது, லைட் இல்லாமல் உள்ளே போக முடியாது. ஃபஸ்ட்டு உள்ளே போகலாங்க, என்ட்ரன்ஸ் பார்க்கலாம் எப்படி இருப்பாருங்க இந்த குகை. உள்ளே இருக்குது தெரியுங்களா, அங்கே தான் சிவபெருமான் இருக்கார். இங்கேருந்து நமக்கு அந்த குகை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலை இடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஃபுல்லாக நமக்கு அப்படியே ரொம்ப குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குங்க. நல்லா தெரியுதுங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல உண்மையாகவே ஒரு மனம் வீசுதுங்க. வரலாம் வாங்க, இல்லை உள்ள நம்ம வந்துட்டோங்க. இங்கே வந்து நமக்கு சிவபெருமானை பார்க்கலாம். நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காட்சிங்க. கொங்கண சித்தர் தவம் செஞ்ச ஒரு குகைக்குள்ள அவர் வழிபட்ட ஒரு சிவலிங்கம் சொல்லப்படுது. முன்னாடி நம்ம பார்க்கலாம் சிறிய அளவில் ஒரு நந்தி, ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே வந்து பெருமாளுடைய ஒரு சிலையும் சரஸ்வதியோடைய ஒரு சிலையும் வச்சுருக்காங்க. குகை எப்படி இருக்கு பாருங்க, மேலெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடங்க. இங்கே பார்க்கலாம் நீங்கள், இவ்வளோதான் இடம். ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் இருக்கலாம், அவ்வளோதான், அது மேலே இல்லை. ரொம்ப மூச்சு வாங்குது. இந்த இடம் வந்து உள்ளே வந்ததுமே ஒரு நமக்கு வேர்த்து கொட்டுதே தவிர, ஆனால் ஒரு அழகாக ஒரு அற்புதமான ஒரு மனம் வீசுதுங்க. கொங்கண சித்தர் வந்து இந்த இடத்துல இப்போ நான் அமர்ந்திருக்கேன் இல்லைங்களா, இங்கே தான் வந்து பல ஆண்டுகள் வந்து அவர் வந்து தவம் செஞ்சது சொல்லப்படுது. எத்தனை வருடங்கள் நம்ம சரியத்தில்லை, ஆனால் அவர் வாழ்ந்தது 800 வருடங்களுக்கு மேலே சித்தர் அவர் வாழ்ந்திருக்காரு. சித்தர்களெல்லாம் அதிகபட்சம் நிறைய ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. அதில் அவர் இங்கே எத்தனை வருடங்கள் தவம் பண்ணார் நமக்கு சரியத்தில்லை. அவர் வழிபட்ட ஒரு சிவலிங்கம் சொல்லி சொல்லப்படுதுங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்தது. கொஞ்சம் கனமாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான், பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு வரான். இருந்தாலும் சித்தரை வந்து வழிபாடன்னு சொல்லி ரொம்ப ஒரு சிரமமான ஒரு பகுதி தான் இந்த இடம். இந்த இடத்துல உள்ள பார்த்தீங்கன்னா சுத்தமாக சிக்னல் கூட இல்லைங்க, எந்த ஒரு சிக்னலும் இல்லை, டவரும் கிடையாதுங்க. ரொம்ப ஒரு சைலண்ட்டான ஒரு இடங்க, ஒரு சின்ன சத்தம் கூட இல்லை. அதனால தான் சித்தர்கள் வந்து இது போன்ற குகைகளில் தேர்ந்தெடுத்து தவம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஆனால் இந்த இடம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ரொம்ப வேர்த்து கொட்டுது. ஆனால் பல வருடங்கள் வந்து சித்தர்கள் தவம் பண்ணியிருக்காங்க இது போன்ற இடத்துல. எப்படி இருந்திருப்பாங்க தெரியல. அதனால தான் அவர்கள் வந்து சித்தர்கள், இறைவனுக்கு சமமாக நம்ம பார்க்குறோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வந்தோம், சிவபெருமானை வழிபட்டோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடங்க. நீங்கள் இந்த சங்ககிரி, இந்த சேலம் சைட்லேருந்து எடப்பாடி இந்த பக்கம் என்ன போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எல்லோரும் வந்து பார்க்கலாம், அந்தளவுக்கு பெரிய கஷ்டம் இல்லை, வந்து பார்க்கலாம். வர்றதும் சரி போகிறதும் சரி கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் சிரமம் பார்க்காம வந்தீங்கன்னா சிவபெருமானுடைய அந்த அற்புதமான ஒரு காட்சி நம்ம பார்க்கலாம். அவருடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். திரும்பி இந்த மாதிரி இறங்கணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் போயிடலாம். பாருங்கள், கொஞ்சம் சிரமம் தாங்க இறங்குறதும் சரி ஏறதும் சரி. இங்கேருந்து நமக்கு அருமையாக இருக்கும் இந்த குகை. உள்ளேருந்து வந்ததுமே சில்லுன்னு இருக்குங்க, ஏன்னா ஃபுல்லாக வேர்த்து கொட்டிடுச்சு இல்லைங்களா. அவ்வளோதான், உள்ளே போயிட்டு வந்துட்டோம். அற்புதமான ஒரு தரிசனம் சொல்லலாம். சட்டை ஃபுல்லாக வேர்த்துருச்சுங்க, குளிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக அந்தளவுக்கு வேர்வை, ஃபுல்லாக அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது. வெளியில் வந்தப்போ இப்போ வந்து கூலிங்காக இருக்குது. கீழே போகலாம் வாங்க. இந்த மரங்கள் இல்லைன்னா இந்த இடத்துக்கு ஏறி வர்றது கஷ்டமாக இருக்குது. இதை பிடிச்சி தான் நம்ம ஏறுறோம். கொங்கண சித்தர் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் இருக்கார் இல்லைங்களா, திருவள்ளுவர் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. கொங்கண சித்தருடைய ஜீவசமாதியும் திருப்பதியில் வந்து இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அதே போல் திருப்பதி வெங்கடாச்சலபதி இருக்காருங்களா, அந்த கருவறையிலே தான் இருக்குது. அதுக்கு மேலே தான் வெங்கடாச்சலபதியை வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஆகாச கங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆகாச கங்கைக்கு போகக்கூடிய வழியில் ஒரு கோவில் இருக்கும், அங்கே ஒரு சில ஜீவசமாதிகள் இருக்கும். அங்கே தான் கொங்கண சித்தருடைய ஒரு ஜீவசமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியாக அவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு சொல்லி சரியான தகவல் வந்து நமக்கு தெரியல. செருப்பு போடாமல் கால் வந்து ரொம்ப சுடுதுங்க. கீழே இறங்குற வழி எப்படி இருப்பாருங்க, சுற்றி நம்ம பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு மலைப்பகுதிங்க. பசுமையாக இருக்குது இந்த பக்கம் மலைகள் வந்து பார்க்க. மலையோடைய அடிவாரத்தில் நம்ம பார்க்கலாம். கீழே வந்து ஒரு டேங்க் இருக்குது. நம்ம மேலே ஏறிட்டு வந்த பிறகு கொஞ்சம் இந்த குகைக்குள்ளே போயிட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்தால் கூட இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரெஷ் ஆகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த வீடியோ இதோட முடிவெடுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நம்முடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இணைந்த பயணிப்போம். இந்தியன் டிராவலர் சிஜியோட இஸ்ட் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோரர்.